நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஜன்ம நிலங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜன்ம நிலங்கள் அப்படி என்பது என்னென்னா, தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நில உரிமையோட வரலாறு உங்களுக்கு புரியணும். இப்போ போய் ஒரு இடத்துல போய் நிற்கிறீங்க அப்படின்னா, பூமி மேலே நிற்கிறீங்க அப்படின்னா, பூமியிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ உயரத்தில் உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னா, ஒரு பனை மரம் உயரம் தான் உங்களுக்கு உரிமை இருக்குது. ஒரு பனை மரத்தில் மேலே ஏறி காயை பறிச்சுட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. பூமிக்கு கீழேயும் ஒரு 6 மீட்டர் அளவுக்கு தான் உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. அந்த 6 மீட்டருக்குள்ளேயும் நீரை தவிர வேறு எது கிடைத்தாலும் அது அரசுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்போ இந்த பூமி பரப்பில் பனைமரத்துலேருந்து கீழே ஒரு 6 மீட்டர் வரைக்கும் இந்த ஏரியா தான் உங்கள் ஏரியா, ஒரு சாமானியனுடைய ஏரியா. அதற்கு கீழும் அதற்கு மேலேயும் இருக்கிற உரிமைக்கு பேர் மேல்வார உரிமை என்று பெயர். அதுக்கு பேர் என்னன்னா மேல்வார உரிமை என்று பழைய காலத்திலே பெயர். அந்த மேல்வார உரிமை முழுவதுமே அரசனிடம் இருக்கிறது. அதாவது அவனுடைய மொத்த இடம், ஆகாயத்திலிருந்து பூமி வரை, பாதாளம் வரை, சந்திர சூரியன்லேருந்து கீழே வரைக்கும் இருக்கிற பெரும் பகுதியில் உங்களுக்கு ஒரு பிட்டை அவர் ரெண்டு கொடுக்குறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் தரையை ரெண்டு கொடுக்குறீங்கன்னு நினச்சிட்ருக்காரு. அரசர் தனக்கு பூமியிலிருந்து ஆகாயம் வரை, பாதாளம் வரை இருக்கிற ஒரு பகுதியில் குறிப்பிட்ட இடத்தை உங்களுக்கு ரெண்டு கொடுக்குறார். ரைட்டுங்களா? இந்த ரெண்ட் கொடுக்குறோம்ல, இந்த ஏரியா, இந்த ரெண்ட் கொடுக்குறோம் இல்லையா, இந்த உரிமை இப்போது வெள்ளைக்காரர் வெளியே போயிட்டு, இப்போ இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியா இந்த உரிமைக்கு வருகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மேல்வார உரிமையை அரசு எடுத்துக்கொள்கிறது. மேல்வார உரிமையை அரசு எடுத்துக்கொள்கிறது. ஆனால் தமிழகத்திலே கூடலூர், மலபார் பகுதிகளில் ஒரு காலத்தில் இருந்தது. மலபார் பகுதிகளில் ஒரு காலத்தில் இருந்தது. கூடலூர், பந்தலூர் தாலுக்காக்கள், கூடலூர், பந்தலூர் தாலுக்காக்களில் இருக்கின்ற கிராமங்கள், நெல்லியாளம் என்ற நிறைய கிராமங்கள், நல்ல அழகான கிராமங்கள், அந்த கிராமங்கள் மற்றும் கேரளாவில் சேர்ந்த மலபார் பகுதிகள், இந்த பகுதிகளில் இருக்கின்ற நிலங்கள் எல்லாம் ஜன்மி நிலங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜன்மி நிலங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, சார் ஜன்மி நிலத்தில் என்ன வித்தியாசம்னா, அவர்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, டைட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. குருவாயூரப்பன் அவர்களிடம் பரசுராமர் பேசி, பரசுராமர் முழு டைட்டிலும் எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆகாயத்திலேருந்து பாதாளம் வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அப்சல்யூட் ப்ரைவேட் லேண்ட். என்னது அப்சல்யூட் ப்ரைவேட் லேண்ட்? ப்ரைவேட் லேண்டுனா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, பனைமரத்துக்கு மேலேயும் கீழே இல்லாமல் அந்த நடுப்பகுதியை ப்ரைவேட் லேண்ட் நினச்சிட்ருக்கீங்க. அதற்கு மேலே இன்றைக்கி நீங்கள் எது கட்டினாலும், அரசுக்கிட்ட 10 மாடி கட்டினாலும் லைசன்ஸ் வாங்குறீங்க, அனுமதி வாங்குறீங்க. இல்லை, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட உரிமை தானே இருக்குது சாமானியர்கள். பட் ஆனால் அந்த ஜன்மிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே இந்த ஜன்மி உரிமை ஆகாயத்திலிருந்து பாதாளம் வரை எங்களிடம் இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு என்றால் பிரிட்டிஷ் காலத்தில், பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் பிரிட்டிஷ் நபர்கள் அவர்களே இந்த உரிமையை கேட்கவில்லை, கைப்பற்றவில்லை, எங்களிடம் இருந்து அவர்கள் வாங்கவில்லை. இந்தியா சுதந்திரம் பெற்றுவிட்டது என்றால் பிரிட்டிஷாரிடமிருந்து என்ன உரிமையை அவர்கள் வாங்கினார்களோ அந்த உரிமை தான் செல்லும். இந்த உரிமை செல்லாது, இது எங்களுடைய பூர்வீகமான உரிமை என்றும், அதன் பிறகு அதில் இவர்கள் இந்த காடுகளில் காணிக்காரர்களிடம் இந்த இதில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இரத்த கலப்பு உறவுகளை உருவாக்கினார்கள். பெரும்பாலும் அவர்கள் நம்பூதிரிகளாகவும்
எட்டு வீட்டு பிள்ளைவாள்கள் என்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக தான் ஜன்மிகள் இருப்பார்கள். அவர்கள் ஒரு கலப்பிலே இல்லத்தில்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் நாயன்மார்களுக்கும் நாயர்களுக்கும் பிறந்த மாதிரி ஒரு இரத்த கலப்பு உறவுகளை உருவாக்கி அவர்களை தனக்கு கீழே மேனேஜர்களாக சில பகுதிகளை பராமரிக்க சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழே காணிகள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் அந்த இடம். அப்போ ஜன்மிக்கு அப்புறம் அந்த மேனேஜர் அப்புறம் காணி. இப்போ அவர்கள் என்ன வாதம் சொல்கிறாங்கன்றால், நாங்கள் தேவலோக ஆண்டில் நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அந்த அக்ரிமெண்ட்டு படி நான் இந்த மேனேஜருக்கு லீஸ் விட்ருக்கேன், அந்த மேனேஜர் அவருக்கு அந்த காணிக்கு லீஸ் விட்ருக்காரு, அதனால் அந்த லீஸு காலெல்லாம் இன்னும் முடியல, எங்களுக்கு இன்னும் அக்ரிமெண்ட்டே முடியல, நீங்கள் வேறு யாரும் உள்ளே வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இது ஒரு காலங்காலமாக இன்ன வரைக்கும் உயர்ச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற விடுகதைகளில் இதுவும் ஒரு விடுகதை. ஏனென்றால் இந்திய அரசினுடைய உச்சாணி கிளையிலே இந்த ஜன்மி நிலங்களை வைத்திருக்கிறவர்கள் தான் கவர்னர்களாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இவங்க தான் இருக்கிறாங்க. அதனால் இது விளையாட்டாக இருக்குது. தமிழகத்தில் 1972ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் மிக தைரியமாக தமிழ்நாட்டில் உங்களுக்கு உரிமை கிடையாது என்று ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார். அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு இது ஃபுல் ப்ரைவேட் லேண்ட் எல்லாமே எங்களுக்கு தான்றார், அறிவிக்க சொல்கிறார். இப்போ என்னென்னா, இங்கேயும் ஒரு கணக்கு இருக்குது, அவங்களும் ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. அதன் பிறகு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி வழக்குகளில் அந்த காணிகளுக்கு குடியிருப்புகள் வேண்டும், வீடுகள் வேண்டும், கல்வி வேண்டும், பள்ளிக்கூடம் வேண்டும், எதுவுமே கட்ட விடாமல் அவங்க நீங்கள் சரி பண்ணிட்டு இருந்தால் சரியாக இருக்காது என்று சொல்லி அவர்களுக்கு மட்டும் ஜன்மி நில ஆக்டில் செக்ஷன் 17 என்று பேர், அவர்களுக்கு நிலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கும் செக்ஷன் 17 நிலங்களை வேறு யாரும் வாங்கக்கூடாது. அவர்கள் வீடு, கல்வி, பள்ளிக்கூடம் இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த கிராமங்களிலெல்லாம் ரிஜிஸ்டர்னு ஒன்று கிடையாது.